ஒரு ஊர்ல ஏழ்மையில இருக்கிற ஒரு பொம்பளை தர்மத்தை பண்ணணும்னு டெய்லி ஒரு ரொட்டியை செஞ்சு அவங்க வீட்டுக்கு வெளியே தொங்க விட்டுரும். பசித்தவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும்னு. அந்த வீட்டு வழியா போன ஒரு வயசான ஆளு அந்த ரொட்டி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. இதே மாதிரி அந்த பொம்பளை டெய்லி ஒவ்வொரு ரொட்டி தொங்க விட ஆரம்பிச்சது. அந்த வயதானவர் டெய்லி அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த வயதானவர் அந்த ரொட்டியை எடுத்துட்டு அந்த ரொட்டியை வச்ச பொம்பளைய பாராட்டாம நீ எதை தருகிறாயோ அதையே நீ திரும்ப பெறுவாய்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப இதையே கேட்கிற பொம்பளைக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்னடா இந்த கிழமை நம்மளை பாராட்டாம எதை தருகிறாயோ அதையே பெறுவாய்னு சொல்லி பண்ணாத்திட்டே போறான். இன்னைக்கு செய்யற ரொட்டியில விஷத்தை கலந்து வச்சு அந்த கிழவனை கொண்டலான்ட்டு கடுப்புல அந்த ரொட்டியில விஷத்தை கலந்துறான். இப்ப விஷத்தை கலந்த ரொட்டி அவங்க வீட்டுக்கு வெளியே தொங்க விடும் போது அந்த பொம்பளையுடைய மனசுல இறக்கம் வந்துருது. ஐயோ கர்மம், என்ன காரியத்தை நம்ம செய்யறோம்ட்டு அந்த விஷம் கலந்த ரொட்டியை தூக்கி நெருப்புல போட்டு இன்னொரு நல்ல புது ரொட்டியை செஞ்சு அந்த வீட்டுக்கு வெளியே தொங்க விட்டுறான். இப்ப மறுபடியும் அந்த வயதானவர் எதை தருகிறாயோ அதையே பெறுவாய்னு அந்த ரொட்டியை எடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பொம்பளையுடைய மகன் வேர்த்து கொட்டி சட்டை கிழிஞ்சு ரத்த கரையோட வீட்டுக்கு வரான். இதை பார்த்து பயந்து போன அந்த அம்மா, கண்ணா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த அம்மாவுடைய மகன், அம்மா வரவழியில ஒரு 4 திருடங்க என்கிட்ட இருக்க சாப்பாடையும் காசையும் புடுங்கிட்டு என்னை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. பசியில நான் கீழே விழுந்து துடிச்சிட்டு இருந்தோமா, அப்ப அந்த வழியா வந்து ஒரு பெரியவர் அவர்கிட்ட இருக்க ஒரு ரொட்டியை கொடுத்தாருமா. அதை சாப்பிட்டதுலதான் உயிர் பொழைச்சான். நான் அந்த ரொட்டியை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ எதை தருகிறாயோ அதையே பெறுவாய்னு சொன்னாருமா. இதை கேட்ட அந்த அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. ஒருவேளை விஷம் கலந்த ரொட்டி அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா செத்து போயிருக்கிறது நம்ம அவங்களுடைய மகனாதான் இருந்திருப்பான். இப்பதான் அந்த அம்மாக்கு அந்த பெரியவர் அடிக்கடி சொல்றது புரிய வருது. நீ எதை தருகிறாயோ அதையே நீ பெறுவாய்.